Hello students, welcome to Uma Maths, class 10 Samacheer syllabus, second chapter, numbers and sequences. இதில் exercise 2.1 ஓட 6th question பார்த்துட்டுருக்கோம். இது ஒரு important 5 mark question. So most of the public question papersல இந்த question repeatedா கேட்டிருக்காங்க. So this is important. இப்போ HCF நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். Prime factorization ஒன்று, long division ஒன்று. Prime factorization வந்து சின்ன நம்பர்ஸ்னால் நமக்கு ஒரு 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் ஈஸியாக தெரியும். பட் 100க்கு மேலே எந்த ப்ரைம் நம்பரில் போகுங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ லாங் டிவிஷன் அப்ளை பண்ணியிருப்போம். அதே லாங் டிவிஷன் தான் இப்போவும் அப்ளை பண்ண போகிறோம். பட் அப்படியே லாங் டிவிஷனை எழுதாமல் அதை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்மில் எழுதுறதுக்கு பேர் தான் பை அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். கொஸ்டின் இஸ் அல்காரிதம். அல்காரிதம் அப்படின்னா அல்காரிதம்னா ஒரே ப்ரொசீஜரை திருப்பியும் அப்ளை பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி ஒரு தடவை அப்ளை பண்ணுறதை நம்ம A is equal to BQ plus Rன்னு போட்டு பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு எழுதுவோம். அதே திருப்பி அப்ளை பண்ணுறதுனால பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 340 and 412 தான் நம்ம கொஸ்டின். அதில் எந்த நம்பர் பெருசோ அதை டிவிடெண்டாக எடுத்துக்கணும். ஸோ 412 தான் பெருசு, தட் இஸ் அவர் டிவிடெண்ட். டிவைசர் வந்து 340. ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒன்று டிவைசர் ஒன்று டிவிடெண்ட். கிரேட்டர் நம்பர் தான் டிவிடெண்டாக இருக்க முடியும், ஏன்னா அதை தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ சின்ன நம்பரை டிவைசராக வச்சுக்கிறோம். இப்போ 412ல் 340 ஒன் டைம் போகும். ஸோ 340. இப்போ சப்ட்ராக்ஷன் 11ல் 4 போயிடுச்சுன்னா 7. ரிமைண்டர் டிவைஸரை விட கம்மியாக வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட டிவிஷன் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரிமைண்டர் 0 வந்திருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிவைஸரை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம், HCFன்னு சொல்லுவோம். பட் இங்கே 0 வராதனால இம்மிடியேட்டாக அடுத்த டிவிஷன் இப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இங்கே தனியாக நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இந்த 72 will become divisor and இந்த 340 will become the dividend. So 340 உள்ள போட்டுட்டு 72 வெளியே போட்டுக்கணும். இப்போ திரும்பவும் டிவைட் பண்ணுறோம். how many times போகுதுன்னு 4 times போகுது. 4 2s are 8, 4 7s are 28. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 2 13ல் 8 போயிடுச்சுன்னா 5. இப்போவும் டிவிஷன் முடிஞ்சிருச்சு, பட் ரிமைண்டர் 0 வரல. ஸோ இதில் இது கோஷன்ட், இது ரிமைண்டர் டிவைசர் விட சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும், 0 வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போவும் 0 வரல. ஸோ அடுத்த டிவைசர், இது டிவைசர் ஆகிடும், இது டிவிடெண்ட் ஆகிடும். ஸோ 52 வெளியே போட்டிருப்போம், 72 உள்ளே போட்டுக்கணும். ஒன் டைம் போகும், 52 மீதி 20. இந்த டிவிஷனும் முடிஞ்சிருச்சு, ஆனால் ரிமைண்டர் 0 வரல. ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இங்கே வேணா புரியறதுக்காக விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த டிவிஷன் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த டிவிஷன். இப்போ அடுத்த டிவிஷனில் 20ங்கிறது டிவைசர், 52ங்கிறது டிவிடெண்ட். இது 2 டைம்ஸ் போகுது, 2 20s are 40, மீதி 12 which is not equal to 0. ஸோ இங்கேயும் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறனால again we have to proceed. இப்போ 12ங்கிறது டிவைசர், 20ங்கிறது டிவிடெண்ட். இதில் 1 டைம் போகும், மீதி 8 which is not equal to 0. ஸோ டிவிஷன் இன்னும் முடியலை. இந்த 12 வெளியே போட்டுட்டு இந்த 20 உள்ளே போட்டிருக்கோம். இப்போ 1 டைம் 12 போகுது, 20ல் 12 போனால் 8, அதுவும் 0 ஆகலை. ஸோ இப்போது டிவிஷன் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போது the 8 will be the new divisor and 12 will be the dividend. இப்போ இது 1 டைம் 1 8 is 8, மிச்சம் 4. இப்போவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த டிவிஷன் 4ங்கிறது, இந்த 4 will become the divisor, இந்த 8 will become the dividend. இப்போ 2 times 2 4s are 8, remainder 0. ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்மளோட டிவிஷன் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சக்ஸசிவ் டிவிஷன் போட்டுக்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ இது எல்லாமே ரஃப் ஒர்க்கு. இது அப்படியே எடுத்து யூக்ளிட்ஸ் லெம்மா ஃபார்மில் எழுதணும். ஸோ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் algorithm. Euclid's division algorithm, A is equal to BQ plus R. இதை ஒன்றா நம்ம அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் இங்கே இருக்குது, இதில் ஏங்கிறது உள்ளே இருக்கிறது. ஸோ 412
12 is equal to Bங்கிறது divisor. ஆர்டராக தான் எழுதணும். ஸோ Bக்கு நேராக the divisor எழுதிக்கணும். Qங்கிறது quotient. Quotient is 1. ஸோ Qங்கிறது 1 plus remainder is 72. ஸோ இது அவ்வளவும் rough work. இப்போ நம்ம எழுதுறது தான் fair work. இந்த rough work எல்லாமே இதை டைரெக்டாக போட தெரிஞ்சாலும் போடலாம். இதுக்கு மார்க் கிடையாது. fair workக்கு மட்டும்தான் மார்க். இப்போ இதில் இதுதான் நமக்கு டிவைசர், இது ரிமைண்டர். இந்த கடைசியில் இருக்கிற ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம டிவிஷன் கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த டிவிஷன் காப்பி பண்ணுறோம். மிடில் நம்பர் இஸ் அவர் டிவிடெண்ட் 340 is equal to divisor is 72. Bங்கிறது டிவைசர் இன்ட்டு கோஷன்ட்டுங்கிறது 4 ப்ளஸ் ஆர்ங்கிறது ரிமைண்டர் 52. அடுத்த டிவைசர் அடுத்த டிவிஷன் 72, இங்கே இருக்கிற 72 is equal to 52ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 1 டைம் போயிருக்கு ப்ளஸ் ரிமைண்டர் 20 வந்திருக்கு. இப்போ 52 இங்கே வந்துடும். 52 is equal to 20ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 2 டைம்ஸ் போயிருக்கு ப்ளஸ் த ரிமைண்டர் இஸ் 12. அடுத்தது இந்த 20 இங்கே வந்துடும். is equal to 12ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ ரிமைண்டர் இஸ் 1 ப்ளஸ் 8. 8ங்கிறது ரிமைண்டர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 12 டிவிடெண்ட் ஆகிருக்கும். இந்த ரிமைண்டர் டிவைசர் ஆகிருக்கும். ஸோ 12 8ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் போகும். 180 is 8 போகும். மிச்சம் 4ங்கிறது ரிமைண்டர். இப்போ 0 வரல. ஸோ இப்போ 8 will become the dividend. இங்கே இருக்கிற ரிமைண்டர் will become the divisor. இப்போ எவ்வளோ டைம் போகுது? 8 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் போகுது. and the remainder will be 0. So 4 into 2 plus 0. ஸோ இது எல்லா ஸ்டெப்புக்கும் மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ரிமைண்டர் 0 வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட டிவிஷன் முடியுது. ஸோ கடைசியில் என்ன எழுதணும்? ரிமைண்டர் இஸ் 0. Therefore HCF of 340 and 412 is equal to latest divisor. கடைசியாக வந்த டிவைசர் தான் HCF. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது எழுதி வச்சிடாதீங்க. இங்கே டிவிஷனில் பார்த்துட்டு கடைசியாக வந்த டிவைசர் என்னவோ அதுதான் HCF. ஸோ HCF is equal to 4.